Hello students, welcome to Easy Concept. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ வரிசையா ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம பண்ணி ஒவ்வொரு வீடியோவா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோ நமக்கு பிளேலிஸ்ட்ல வரிசையா இருக்கும். நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நீங்க பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லயுமே நம்ம வந்து டாபிக் வைஸா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமியில நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. இதுவரை என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது எதுக்காக பார்க்கணும் சார், அதெல்லாம் பார்த்து தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது. நீங்க எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கரெக்டான பாத்துல போயிட்டு இருக்கீங்க, இல்ல சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, இல்ல டுவார்ட்ஸ் கட் ஆஃப் நோக்கி கரெக்டா போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கைடு. ஓகேவா? ஸோ தி பெஸ்ட் கைடு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம், எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த கண்டென்ட்லாம் படிக்கணும். இப்போ ஒரு டாபிக் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுல என்னெல்லாம் படிக்கணும், இப்போ இந்தியன் எக்கனாமி நம்ம பார்க்கணும்னா என்னெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த படிக்கிறத எந்தெந்த மாதிரிலாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா நமக்கு எது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து நல்லா பார்த்துட்டாலே போதும். ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்ற டாபிக் கீழே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னா இது வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல ஸோ ஃபேக்ட் ஓரியண்டா நான் விஷயங்களை சொல்றேன். லாஸ்ட் முக்கியமான விஷயங்கள்லாம் சம்மரி பண்ணி சொல்றேன். அதுல இருந்து நீங்க எப்படி படிச்சுக்கணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அசசன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசசன் பாருங்க, சென்னை இஸ் நிக்நேம்ட் as the Detroit of Asia, is home of large number of auto காம்போனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ சென்னை வந்து ஆசியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா இங்க வந்து அதிகமான வாகன உதிரி பாகங்கள் வந்து கிடைக்கிறது. ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அப்படியான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆமா, இது வந்து கரெக்ட். ஓகே, ஸோ அதிக அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமா இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் அசசன் வந்து கரெக்ட். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரீசன் கரெக்டானு சொல்லி பார்க்க போறோம். தமிழ்நாடு has 28% share in each in automotive and auto components industries, 19% in the truck segment and 18% passenger car and two wheelers. தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ இப்படி எல்லாத்துலயுமே நம்ம வந்து அதிகமா இருக்கிறோம். ஓகேவா? நம்ம ஸ்டேட்ல இருந்து மட்டுமே 28%, 19% ரொம்ப அதிகம் இல்லையா? மொத்தம் 27 ஸ்டேட்ல இருந்து. ஸோ அப்போ பார்க்கும்போது இதுக்கு கரெக்டான விளக்கமோ அப்படின்ற பார்க்கணும். எஸ், இதுக்கான கரெக்டான விளக்கம். ஸோ வெரி வெரி பேசிக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்க்காம போயிடக்கூடாது அப்படின்னா கொஸ்டின். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஏக்கான சரியான விளக்கம் ஆர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ இதுல வந்து கொஸ்டின் உங்களுக்கு டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லி தனியாவே கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் வைஸ்வா கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களே சொல்லிட்டாங்க டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்றோம், அது காரணம் என்ன இதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி அண்ட் பேசிக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுல என்ன பார்த்துக்கோன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்டேட்டோடைய சிறப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நிறைய ஸ்டேட்டோட சிறப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே லைட்டா பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? நம்ம போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when was the Central Industrial Security Force established? அதாவது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஸோ எப்போ பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1969 பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 1969 பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து டைரக்டான கொஸ்டின். ஸோ இது வந்து இந்த தொழிற்சாலை பாதுகாப்புக்காக ஒரு படையை உருவாக்குனது தான் 1969. ஸோ வெரி வெரி டைரக்டான ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ அப்போ இதுல வந்து இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பற்றி படிக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஓகேவா? படிச்சு தான் போவோம். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1983 இதுக்கு வந்து ஆயுதமேந்து உடைய உரிமையும் இதுக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்
1969 மார்ச், எக்ஸாக்டா டேட் ஏதாவது மென்ஷன் பண்ணாங்கன்னா 1969 மார்ச் 10, 1969 மார்ச் 10, அதையும் கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சில டைம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மொத்தம் ஒரு 2800 படை வீரர்களுடன் சேர்ந்து தான் இதை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 1983 இதுக்கு வந்து ஆயுதம் ஏந்தும் உரிமையும் வழங்கப்பட்டுச்சு. எப்போ 1983 ஆயுதம் ஏந்தக்கூடிய உரிமை, ஆர்ம்ஸ் வச்சதுக்கான ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? சோ இது மூலம் எல்லா விமான நிலையங்கள், எல்லா துறைமுகங்கள், அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்களா சிஐஎஸ்எஃப், ஸோ ரயில்வே நிலையங்கள், பொதுத்துறை நிலையங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இதெல்லாம் அவங்க வந்து பாதுகாத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நமக்கு அவ்வளோதான் டீட்டெயிலாக போகல, பேசிக்காக கேட்டிருக்காங்க. சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1969. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? முத்ரா ப்ரொவைட் லோன்ஸ் டு, முத்ரா வந்து யாருக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக ஆப்ஷன்ல இருந்து நம்ம வந்து போயிடலாம். பெரு வணிக நிறுவனங்கள்லாம் கண்டிப்பா இல்ல. ஸோ சிறு விவசாயிகள் இல்ல. ஓகேவா? சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பன்னாட்டு நிறுவனங்கள் இல்ல. ஸோ சிறு நுண் தொழில் நிறுவனங்கள், ஓகே, சிறு கூட இல்ல, நுண் தொழில் நிறுவனங்களுக்கு தான் முத்ரா வந்து கடன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ முத்ராவுடைய மீனிங் தெரிஞ்சா நீங்களே போட்டுருவீங்க. அதாவது முத்ராவுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுன்னா நீங்களே போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ முத்ராவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மைக்ரோ யூனிட் நிறுவனங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கடன் கொடுக்கறது தான். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அப்போ ஈஸியான கொஸ்டின் தானே இது பேசிக்காவே. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லான்ச் எப்போனா 2015. ஓகே, April 8, 2015 தான் இதை வந்து லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 lakh வர லோன் கொடுக்கற அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஓகேவா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, PMMY, அது கீழே. ஓகேவா? ஸோ அப் டு 10 lakh வர லோன் கொடுக்கறத பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முத்ரா வந்து இதுக்காக தான் பண்றாங்க. எதுக்காக? மைக்ரோ யூனிட்ஸ் என்டர்பிரைசஸ்க்கு கடன் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் லிபரலைசேஷன் ப்ரொவைடிங் ஃப்ரீடம் டு, தாராளமயமாக்கல் என்ன சுதந்திரம் வழங்குது, யாருக்கு வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டாரா, இண்டஸ்ட்ரியல் செக்டாரா, இன்டர்நேஷனல் ட்ரேடா, அக்ரிகல்ச்சர் செக்டாரா பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார். ஓகேவா? ஸோ அந்த பிரைவேட்டைசேஷன் எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்பிஜியோட மீனிங் வந்து பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே, ஸோ அந்த அதாவது தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு தாராளமயமாக்கல் கொண்டு வரதா இந்த இது கொண்டு வந்தாங்க. ஸோ பிரைவேட் செக்டர் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இது ஈஸியான டைரக்ட் கொஸ்டின். ஓகே, ஆஸ்பயர் வந்து எப்போ 2015 வந்து உருவாக்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா புதிய தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் மெயினா இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, புதிய தொழில் இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்பயர்னா எ ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் அண்ட் இன்னோவேஷன் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், அதான் வந்து ஆஸ்பயர். ஸோ இதோடைய மீனிங்கும் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டா அதோடைய இது கேட்காம, இது இந்த சென்ஸ் அப்ரிவேஷன் கேட்காம அவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பயர்ன்றது எ ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இன்னோவேஷன். ஸோ யூனிட் 9ல கூட இது வந்து கவர் பண்ணியிருப்போம். ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இதுதான் ஆஸ்பயர். ASPI, ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்.
ஸோ அப்போ என்னது ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ஒரு ப்ரொமோட் ஸ்டார்ட் அப், அதுதான் உங்களுக்கு வந்து கீவேர்டு இதில். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டு ஆக்சிலேட்டட் த ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ப்ரொமோட் என்னது ஸ்டார்ட் அப். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி உள்ளதெல்லாம் ஏழை கிராமப்புற கல்வி தரத்தை உயர்த்துவாக இல்லை, நகர்ப்புற பகுதியில் வேலை வாய்ப்பாக இல்லை. ஓகேவா? தொழில்களை நம்ம இண்டஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கலாம். ஸோ ஜென்ரலாக கேட்டாங்கன்னா வந்து தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம கல்வி பற்றியோ வேலை வாய்ப்பு பற்றியோ இங்கே பார்க்கல. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தா கூட நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். எதுக்காக பண்ணாங்க? புதிய தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக, தொழில் முனைப்பை முடுக்கி விடுவதற்காக. ஓகே, மெயினாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி நியூ ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? The government of India announced a new industry policy. ஓகே, நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டேட்டோட கேட்டிருக்காங்க. ஸோ நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி வந்து 1991 எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அதில் எப்போ அப்படின்னு டேட் கேட்டிங்கன்னா ஜூலை 24, 1991. ஓகே, ஸோ 1991 நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் வரும் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஜூலை 24, 1991 பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் அந்த எல்பிஜி எல்லாமே கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பாலிசிஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 1948, 1956 அடுத்து கொண்டு வந்திருப்பாங்க, 1977 அடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1980, 1990, 1991 நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி, புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது இந்த 1991 தான். ஸோ அது வந்து நமக்கு டேட்டோட கேட்டிருக்காங்க, அதுதான் சிக்கலான விஷயம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 24. இண்டஸ்ட்ரியல் லிபரலைசேஷன் இன் இந்தியா ஸ்டார்ட் வித். இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் என்பது இவற்றுடன் தொடங்கியது. எதோட தொடங்கியது பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொழில்துறைக்கும் சம்மந்தமே இல்லை. அதான் அப்படியே தூக்கிடலாம். ஓகே, அந்த ஆப்ஷன் இல்லை. இன்க்ரீசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இல்லை. லேண்ட் ரிஃபார்ம் முன்னாடி பண்ணிட்டாங்க, அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ரெகுலேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எஸ் கண்டிப்பாக இருந்துச்சு, கரெக்ட். இன்டியூஸ் பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பார்ட்னர், தனியார் துறையின் முதலீடு மற்றும் பங்கு பெறுவதை ஊக்குவித்தல். ஆமா, அதுக்கு தான் மெயின் இது. பிரைவேட்டை வந்து ஈஸியாக உள்ள வரதுக்காக தாராளமயமாக்கல்லாம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 3 and 4 கரெக்ட், 1 and 2 தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சர் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 3 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ வந்து கேட்டிருக்காங்க அதே நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி 1991 ரிஃபார்ம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. எல்பிஜில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்பிஜின்றது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் த ஃபாலோயிங் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், SEZ. ஓகே, ஸ்டேட் த ஃபாலோயிங் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். There is a duty-free import of raw material for production. Okay, there is a duty-free import. என்ன கேட்காங்க? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து ட்ரூ ஆனதை தேர்ந்தெடுப்பு சொல்றாங்க. உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு வரி இல்லா இறக்குமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன், எஸ் அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக், கரெக்ட் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 100% IT எக்ஸம்ஷன் ஆன் எக்ஸ்போர்ட் இன்கம் இஸ் கிவன் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 years இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 years இஸ் கரெக்ட். ஓகே, முதல் 5 ஆண்டுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தில் 100 விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் வந்து 1, 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க, 1 மற்றும் 2 கரெக்ட், 2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் உள்ள சில என்ன கூறுகளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான பொருளுக்கு வந்து வரியில்லா இறக்குமதி, உற்பத்தி ரா மெட்டீரியலுக்கு வந்து ரா மெட்டீரியலை இறக்குமதி பண்ணும்போது எந்த டாக்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு என்னது ஏற்றுமதி பண்ற வருமானத்துல அவங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு இறக்குமதி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஃப்ரீ தான். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல உள்ள விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டான்சிட்கோ, வெரி வெரி ஃபேமஸ் கொஸ்டின், ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். மற்ற எக்ஸாம்ஸ்ல எழுதினா கூட மெயின்ஸ்லாம் கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகேவா? டான்சிட்கோ, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகம். ஓகே, இது வந்து என்ன கேட்டிருக்காங்க?
எந்த இயர்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1970ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1970னா அப்ப யார் பண்ணியிருப்பாங்க? 1969ல கலைஞர் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஓகேவா? கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வராங்க. ஸோ அந்த பீரியட்ல பண்ணதுதான் இந்த டிரான்சிட்கோ. அதை வச்சுங்க. ஓகேவா? ஸோ தெரியும்ல இது எங்க இருக்குது? கிண்டி தொழிற்பேட்டை. ஓகே, அதுதான் டிரான்சிட்கோ அங்கதான் இருக்குது. அந்த தமிழ்நாடு அந்த எம்பளம் கூட நீங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதுல கீழே வந்து சிட்கோன்னு போட்டிருப்பாங்க. இங்க தமிழ்நாடுன்னு இருக்கும், இங்க வந்து சிட்கோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த எம்பளம் இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை பார்த்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இதன் அடிப்படையில் தான் நிறைய இது கிரியேட் பண்ணி கிண்டி, அரும்பாக்கம், வில்லிவாக்கம், கொடுமையூர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஐ திங்க் 94 இடத்துல வந்து விரிவுபடுத்தப்பட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா சிம்பிளா கேட்டிருக்காங்க, எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ டிரான்சிட்கோ இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? 2020 அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னா 1970ல ஆரம்பிச்ச இது வந்து 50th இயர் ஆனிவர்சரி, கோல்டன் ஜூபிலியா 50th ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ 50th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2020ல் நமக்கு வந்து 50th ஆனிவர்சரி இல்லையா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம். டோனோ, ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ நிறைய இது கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து IIPG CMS அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்னன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ். சிஎம் ஹெல்ப்லைன் இருக்கலாங்க, அதுதான். ஓகேவா? சிஎம் ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் வந்து என்னன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ். ஓகேவா? ஸோ இதை அப்போ பார்த்த உடனேயே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உதவி மைய மேலாண்மை அதான. ஸோ இது வந்து இன்டகிரேட்டட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ் சிஎம் ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த குறை தீர்க்கும் சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? சிஎம் உடைய ஹெல்ப்லைனுங்க. அது சிம்பிளா நான் வச்சுக்கிறேன், இதோட ஃபுல் ஃபார்ம் எழுதுகிறேன். சிஎம் உடைய ஹெல்ப்லைன். ஸோ இந்த ஐஐ இங்கே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ் சிஎம் ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுதான். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 4. 4 இஸ் த ரைட் ஆன்சர். அப்படிதானே? ஸோ இங்கே எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து 1வதுக்கு ஏ. அடுத்தது பாருங்க, செட் டிஎன். எனி ஐடியா? ஸோ செட் டிஎன்றது வேற ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் தமிழ்நாடு. ஓகேவா? அதுதான். ஓகே, பி வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது. அப்போ நமக்கு இதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாமா? ஸோ இதுல ஃபுல் ஃபார்மா தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா ஆன்சர் சொல்லிடலாம், அப்படிதானே? ஸோ இதுக்கு வந்து என்ன வரப்போ மின் ஆளுமை மற்றும் பாதுகாப்பு, இ கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இஸ் கரெக்ட் ஆன்சர், அப்படிதானே? ஸோ அப்போ இதுக்கு வந்து 1 வரும். அப்புறம் பாருங்க, இஜிஎல்ஜிஎஸ். ஓகே, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா அப்போ இதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த சிறு குறு தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை வர. ஸோ அதுதான் இது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி. ஓகேவா? அவசர காலத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பண்ணப்பட்டது தான். ஸோ இது ஆப்ஷன் 2 அப்போ. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டிஎன்ஆர்டிபி அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, ஸோ அது என்ன தெரிஞ்சா அடுத்த ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அதுக்கு லாஸ்டா இருக்குது கிராமப்புற தொழில்களுக்கு முக்கியத்துவம், தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ டி வந்து இங்க எழுதிக்கலாமா? டி தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அப்போ நாளுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலான்றமா இருக்கு. அப்போ இது என்னங்க? டிஎன்டிஆர்பி வந்து தமிழ்நாடு ரூரல் கிராமப்புற
தொழில்களுக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஓகேவா? ஸோ இதை இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை முக்கியமானது வந்து டிஆர்பி வந்து ஃபேமஸ். ஓகே, டிஎன்ஆர்டிபி ரூரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட். ஸோ அது ஃபேமஸ். அப்புறம் இன்டகிரேட்டட் ஐஐபிஜிசிஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம் நான் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ நமக்கு தேவை கிடையாது. ஸோ அது வந்து சிஎம் உடைய ஹெல்ப் லைன். ஓகேவா? என்ன சொல்ல, பப்ளிக் கிரீவன்ஸ், பொது மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஹெல்ப் லைன் தான். அப்புறம் செர்ட், கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்சிபிள் டீம். அதுக்கப்புறம் வந்து இசிஎல்ஜிஎஸ், எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுன்னா இது கூட ஆன்சர்லாம் தெரிஞ்சிடலாம். அப்போ ஆன்சர் என்னது? 4123 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? தமிழ்நாடு இஸ் எ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட் வித் மேனுஃபேக்சரிங் யூனிட் லொக்கேட்டட். வெரி வெரி ஈஸியான கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் உள்ளது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஈஸியானது உங்களுக்கு திருநெல்வேலி அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் அரியலூர் ஃபேமஸ் ஆனது, அப்புறம் விருதுநகர். ஸோ இங்கெல்லாம் வந்து சிமெண்ட் இது இருக்குது. ஸோ அந்த 3 வருஷம் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அப்புறம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அரியலூர் விருதுநகர் கன்ஃபார்ம் கரெக்ட், 1 கரெக்ட். திருநெல்வேலி இருக்கிறனால 3 கரெக்ட். ஓகேவா? ஸோ 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். 1ம் 3ம் சரி, எஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இண்டஸ்ட்ரீஸ்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுல என்ன கேட்டிருக்காங்க, பேசிக்கா கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸா இருக்குது. ஸோ அது வந்து அதனால வந்து முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இன்னொரு ஃபேக்ட் கிடைச்சிச்சு, தமிழ்நாடு இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட். ஓகே, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியில ஸ்டீல் பிளான்ட், இண்டஸ்ட்ரியில ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இல்லை ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுலயும் பர்டிகுலரா விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட் கேட்டிருக்காங்க. விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட். ஸோ அப்போ நம்ம பர்டிகுலரா பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவினுடைய பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இஸ் வெரி வெரி கரெக்ட் ஆன்சர். ஆமா, பேசிக்கானது, படிக்காம போக மாட்டோம். அதுக்கப்புறம் தப்பான ஆன்சருக்கு கடைசியில் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இது துங்கபத்ரா நீர்மின் சக்தியிலிருந்து நீர்மின் சக்தி வந்து கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமாங்க. ஸோ துங்கபத்ரா ரிவர் தான் அங்க போகுது. ஸோ துங்கபத்ரா ரிவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ கர்நாடகானாலே துங்கபத்ரா ரிவர் வரும். ஓகேவா? அப்புறம் வந்து இங்கு நிலக்கரியானது கோரக்ஸ் முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. இட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் கோல் நோன் அஸ் அ கோரக்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? இந்த அளவுக்கு நான் எஸ், இது கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் நமக்கு வந்து பேசிக்கா நம்ம கொஞ்சம் டீப்பாவே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கோல் வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னா, கன்ஹான் வேலி சத்தீஸ்கர்ல இருந்தோம், சிங்கரேணி அப்படின்ற இடத்துல இருந்தோம், ஆந்திர பிரதேஷ். இந்த கோல் ஃபீல்டு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜரியா வந்து தவறான பதில். ஓகேவா? இதுக்கு வந்து கோல் வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பி வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு சொல்லி எழுதுறேன். இட்ஸ் obtained the coal from Kangan Valley, Chhattisgarh and Singareni, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த இடங்கள்ல இருந்தா இந்த விஜயநகர் இரும்பு எஃகு ஆலைக்கு வந்து என்னது இந்த கோல் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஜரியான்றது தவறான பதில். ஸோ அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஸ்டீல் பிளான்ட் இருக்கு. என்னது? சேலம். அப்படிதானே? ஸோ சேலம் ஸ்டீல் பிளான்ட். ஸோ சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து எப்போ கமிஷன் பண்ணாங்கன்னா 1982 பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கூடவே சேலம் ஸ்டீல் பிளான்ட்டையும் என்னன்னு பார்த்துக்கோங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? த கவர்மெண்ட் ஹேஸ் இனிஷியேட்டட் த. ஸோ இதுல வந்து அப்புறம் முக்கியமாக என்ன பார்க்கணும், ஸ்டீல் பிளான்ட் பற்றி பார்க்கணும். இதுதான் லாஸ்ட் சிமெண்ட் ஃபேக்டரி மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கவர்மெண்ட் ஹேஸ் இனிஷியேட்டட் த ஃபாலோயிங் கீ ஆஸ்பெக்ட் ஃபார் ஃபெசிலியேட்டிங் த எம்எஸ்எம்இ செக்டார். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, எம்எஸ்எம்இ துறையை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து இது வந்து கோவிட்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த எம்எஸ்எம்இக்காக நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எம்எஸ்எம்இக்காக ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய இனிஷியேட் எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து அந்த பேசிஸ்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த
எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் ஸோ எம்எஸ்எம்இக்காக நிறைய பண்ணிருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடன் அணுகல், அக்சஸ் த கிரெடிட், எஸ் அது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்சஸ் டு த மார்க்கெட், சந்தையை ஈஸியாக அணுகிறது, ஓகே அது பண்ணிருந்தாங்க. அப்புறம் டெக்னாலஜி அப்கிரேடேஷன், எஸ் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறாங்க. ஸோ அப்புறம் எம்எஸ்எம்இன் துறை ஊழியர்களுக்காக சமூக பாதுகாப்பு, ஸோ அப்படின்ற விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு டவுட் தான். ஓகே, கொஸ்டின் மார்க்ல வச்சுப்போம். நமக்கு வந்து 1 2 3 4 பார்ப்போம். ஓகேவா, 1 2 இல்லை, ஸோ 1 2 3 இருக்கு, இது கரெக்டு. ஸோ 2 1 4 இல்லை, ஏன்னா நமக்கு 1 2 3 கரெக்டு. ஸோ 1 2 3 4 இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து சோசியல் செக்யூரிட்டி ஃபார் எம்எஸ்எம்இ செக்டார் எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது பேசினது மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகேவா, ஸோ இது தப்புனே பேரலாம். ஸோ இங்கே நமக்கு 1 2 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ எம்எஸ்எம்இல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், அதான் வந்து எம்எஸ்எம்இ. ஓகேவா, ஸோ மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் தான் எம்எஸ்எம்இ, தெரியும் இல்லையா? ஸோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மദ്രാஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் வாஸ் enacted in the year. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் எப்போ வந்து பண்ணாங்க அப்படி கேட்காங்க. ஸோ அப்போ மெட்ராஸ்னு அப்படி வந்தாலே நம்ம பிஃபோர் சுதந்திரத்துக்கு முன்னாடி தான். ஓகேவா, ஸோ எல்லா ஆப்ஷனுமே சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொஞ்சம் சிக்கலானது தான். ஸோ எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1922 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், யார் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகேவா, ராஜாவா பனகல் ராமராய நிங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம யூனிட் 8ல படிச்சோம் இல்லையா? ஓகேவா, ராஜா ஆஃப் பனகல், ராமராய நிங்கர், இவர் வந்து 1921 இருந்து 26 வரை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ், பிரீமியர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு புரியக்காக சீஃப் மினிஸ்டர், அப்போ வந்து பிரீமியர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதான் இருந்திருப்பாரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த இது கூட. ஸோ இவருடைய பீரியட்ல வந்து 1922 ஓகே இதை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இவரு தான் 1922 மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட். ஓகேவா, இவர் வந்து இவருடைய பீரியட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிப்போம். 1921 டு 26 வரை இருந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ அப்போ 1922 வந்து என்ன கொண்டு வந்திருப்பாருன்னா, இந்த ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ், மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரி டேக்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ முக்கியமான, ஸோ நமக்கு ஆன்சர் என்னப்போ 1922. ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்கப்பட்ட கேள்வினா, யூனிட் 8ல தான் எக்ஸாக்டா இதை சொல்லலாம். ஓகேவா, யூனிட் 8ல வந்து எக்ஸாக்டா இதை சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வந்ததுனால நம்ம இது கீழே வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவரை பற்றி பார்க்கும்போது நிறைய கொண்டு வந்திருப்பாரு. இவரை பற்றி நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ 1923 அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆந்திரா யூனிவர்சிட்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் மறக்காது, வெறுமனே மெட்ராஸ் ஸ்டேட் ஏடுன்னு படிச்சீங்கன்னா மறக்காது. ஓகே, இது வந்து ராஜா பனகல் சொல்லக்கூடிய ராமராயர் நிங்கார் அவருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க 1929 அப்படின்னு, 22 அப்படின்னு சொல்லி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா? த ஒர்க்கிங் ஆஃப் லைசன்சிங் பாலிசி இஸ் இன் இந்தியா அண்டர் த கமிட்டி ஆஃப். ஓகே, ஸோ எந்த கமிட்டி கீழே பண்ணாங்க அப்படின்ற, ஸோ ஈஸியாகவே சொல்லலாம், இது வந்து டட் கமிட்டி. ஓகேவா, சுபிமல் டட் கமிட்டி கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஹசாரி கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசாரி கமிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்காக கொண்டு வந்த கமிட்டி. ஸோ தட் கமிட்டி தான் வந்து லைசன்ஸ், ஒர்க்கிங் ஆஃப் லைசன்ஸ் பாலிசி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லைசன்சிங் பாலிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதான் இண்டஸ்ட்ரியல் பாலிசிலேயே லைசன்சிங் பாலிசிக்காக நமக்கு பண்ணப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லைசன்சிங் பாலிசி வந்து எதுக்கு கீழே பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1970 பண்ணிருப்பாங்க. ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி மொத்தம் எப்போல்லாம் வரும், 1948 ஆரம்பிச்சு வரிசையா நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி வரும். அதுல இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1970 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இதுக்கு கீழே கொண்டு வந்ததான் இந்த லைசன்சிங் பாலிசி.
ஸோ ஆக்சுவலி இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பார். ஓகேவா? ஸோ அவரை பற்றி சில விஷயங்கள் விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பார். ஸோ 1970 இண்டஸ்ட்ரியல் பாலிசி கீழே தான் இந்த லைசன்ஸ் பாலிசி கொண்டு வருவாங்க. அதை இன்க்யூரி பண்ணுற கமிட்டியில் வந்து இருந்தவர் தான் டட் கமிட்டி. ஓகேவா? இருந்தவர் டட். ஸோ அவர் தலைமையிலான கமிட்டி தான் டட் கமிட்டி. ஓகே, சப்மியல் டட் கமிட்டி நான் வச்சுக்கோங்க, இங்கே மறக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஐஐசி அப்படின்றதுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஐஐசின்றது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? அதான் டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? ஒரு டைரக்டான கொஸ்டின் தான். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பண்ணுது. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஸ்டாப்ளிஷ் 1949. ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம நந்தனம் இங்கே சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இதை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான எய்ம் வந்து இட்ஸ் ஆஃபர் த லாங் அண்ட் மீடியம் டேர்ம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரி செக்டர். ஓகேவா? இன்க்ளூடிங் சர்வீஸ் செக்டர். இட் ஆஃபர்ஸ் லாங் அண்ட் மீடியம் டேர்ம் financial assistance to various industries including service sector. ஓகேவா? including service sector. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கூட நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க வந்து விரிவாக்கம் மட்டும் உங்களுக்கு தெரியும். நிறைய கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, விரிவாக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணா சொல்லிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சாலே, அதாவது நான் என்ன சொல்றேன், சில கொஸ்டின் அதோட மீனிங் கேட்டிருந்தா கூட, இது வந்து எதுக்காக பண்ணாங்கன்னு கேட்டிருந்தா கூட, அதோடைய விரிவாக்கம் தெரிஞ்சா நம்ம அதுலேயே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு ஒவ்வொரு இதோடைய விரிவாக்கம் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சிட்கோ வாஸ் கன்வெர்டட் இன்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இன் த இயர். ஓகே, சிட்கோ வந்து பொதுத்துறை நிறுவனமா எப்போ மாறுச்சு? ஓகேவா? ஸோ பப்ளிக் செக்டரை வந்து எப்போ மாறிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 71 தான் மாறிருக்கும். ஓகேவா? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்போ வந்து நமக்கு 1970 தான் வருது இல்லையா? ஸோ 70 வருது. ஸோ 71 அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பொதுத்துறை நிறுவனமா மாற்றியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சிட்கோ வந்து எப்போ இதாக மாற்றினாங்க, பப்ளிக் செக்டராக மாற்றினாங்க 71. ஓகேவா? ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸ்டேட் இண்டஸ்ட்ரி சிப்காட் கேட்டிருக்காங்க அடுத்தது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிட்கோ முக்கியம், சிப்காட் முக்கியம். ஸோ எல்லாம் குட்டி குட்டியாக வரிசையாக வரும். அது எல்லாத்துலேயும் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தெரிஞ்சுட்டாலே போதும். த ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அதான் சிப்காட். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அதான் சிப்காட். எப்போ வந்து நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1971 நிறுவப்பட்டது. ஓகே, சிப்காட். ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்லாம் படிக்காமல் போக மாட்டோம். அவ்வளோ ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ எதுக்காகனா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகே, அதிலே போட்டிருக்காங்க அப்படி தானே? ஸோ எதுக்காகனா டு டெவலப் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத், டு டெவலப் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து நிறைய பேசிஸில் பண்ணுறாங்க. நிறைய பேசிஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக் மெடிசினல் பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் ஃப்ரூட் ப்ராசஸிங், அப்புறம் ஜென்ரல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்படி கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சேம் டைம் இது வந்து என்ன சொல்றது, க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக மட்டும் இல்லாம ஒரு ஹெல்ப் வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கூட பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் செக்டர்ல வந்து ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் பண்றதுக்காக இவங்க பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் முக்கியமானது, அதே நான் வச்சுக்கோங்க. ஸோ லோன் ஆல்சோ கிவன், ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ஆல்சோ பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சம்படா ஸ்கீம். ஓகேவா? சம்படா அப்படின்றது ஈஸியானது, பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேவா? சம்படா ஸ்கீம் வந்து எதுக்கு ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், வேளாண் உணவு சார்ந்த தொழிற்சாலை தான். ஓகேவா? ஆக்சுவலி வந்து சம்படா வந்து ஸ்கீம் ஃபார் அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்பிங் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ். ஓகேவா? சம்படா இஸ் a scheme for agro
marine processing and development of agro processing clusters. Okay, ஸோ இதுதான். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ அதோட மீனிங் நமக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் நமக்கு நிறைய இதோட மீனிங் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆன்சர் என்ன? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது இல்லை, அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டு ஸ்மால் ஃபார்மர்ஸ் இல்லை. அதே மாதிரி அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியான்னு கேட்டால் எஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காங்க பாருங்க. டைசல் பார்க், டைசல் பூங்கா என்பது. ஓகேவா? ஸோ அப்போ கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுக்குமே நமக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைசல் அப்படின்றதே ஒரு பயோ பார்க் தான். ஓகேவா? ஸோ நம்ம படிக்கும்போது டைசல் பயோ பார்க் அப்படிதான் சொல்லி நம்ம படிப்போம். ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட் கீழே வந்து கிரியேட் பண்ணதான் அந்த டைசல் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ நம்ம படிக்கிறது வந்து டைசல் பயோ பார்க். ஸோ அதுலேயே ஆன்சர் இருக்குது. ஆன்சர் என்ன? பயோ பார்க். ஓகேவா? ஸோ இது வந்து எது கீழே பண்ணது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது கீழே பண்ணது தான். ஸோ டைசல் பயோ பார்க் லிமிடெட். ஓகேவா? அதான் டைசல் பயோ பார்க் லிமிடெட் ப்ரொவைடிங். எதுக்காக பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஃபார் பயோடெக்னாலஜி, அதே மாதிரி வந்து ஃபார்மாமெட்டிக்கல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே இது வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லிட்டு 3 ஃபேஸாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கு பயோடெக்னாலஜிக்காக தான் ஃபுல் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணப்பட்டது. ஐ திங்க் இது வந்து டிட்கோ சென்டர் ஃபார் லைஃப் சயின்ஸ், சென்டர் ஃபார் லைஃப் சயின்ஸ். ஸோ அதுதான் டைஸ் பயோ பார்க். ஓகேவா? ஸோ 2004 டைம்லேயே பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஒய் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கேன் பி கால்ட் எஸ் கேட்வே ஆஃப் சென்னை? ஸோ ஆக்சுவலி கேட்வே ஆஃப் சென்னை. ஓகே, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு என்னது இப்போ நமக்கு? ஸோ கேட்வே ஆஃப் தமிழ்நாடு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கேட்வே ஆஃப் தமிழ்நாடு வந்து த பியூர் சிட்டி. எது பியூர் சிட்டி? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் தமிழ்நாடு என்னன்னு சொல்லிடுறேன். தூத்துக்குடி. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு வந்து தூத்துக்குடி. ஓகேவா? தூத்துக்குடி. ஓகே, ஸோ தான் கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க? பியூர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து நகரம். ஸோ ஆல்சோ கால்டு சி கேட்வே ஆஃப் த தமிழ்நாடு. ஓகேவா? அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? கேட்வே ஆஃப் தமிழ்நாடு அப்போ என்னது நமக்கு? ஸோ அப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. ஸோ செங்கல்பட்டை ஏன் நம்ம வந்து சென்னையோட நுழைவாய்க்கள் என்று அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் இது காரணமாக கண்டிப்பாக இருக்கலாம். அப்படி தானே? எல்லாமே செங்கல்பட்டை தாண்டி தான் போய் ஆகணும் தென் மாவட்டத்துல இருந்து. ஸோ கொஸ்டின் மார்க்ல வச்சுப்போம் டவுட்ல. வட மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால்ன்றது அந்த அளவுக்கு கரெக்ட் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 90% வாய்ப்பு கொடுத்தேன்னா இதுக்கு வந்து ஒரு 50% தான் கொடுக்குறேன். ஓகே, கிழக்கு மாவட்டங்களில் தலைநகரம், மேற்கு மாவட்டம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சு வந்து இங்க இருந்து தான். ஓகே, தென் மாவட்டத்திற்கு தலைநகர் செல்வதற்கு நுழைவாயிலாக இருப்பதால் தான் இதை வந்து சென்னை நுழைவாயில் அப்படி சொல்லலாம். ஸோ எப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு தெரியல. ஸோ அவ்வளோ ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன? தென் மாவட்டங்கள் இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் மாவட்டங்கள் தலைநகர் செல்லும் நுழைவாயில் இருப்பதால் இட்ஸ் a threshold to the state capital from southern districts. Okay, so next question. Consider the following statement. Micro enterprises where the investment in machinery does not exceeded 1 crore rupees. Okay, இதுல வந்து ரொம்ப முக்கியமானது சிறு குறு தொழில் நடுத்தர இது வந்து இந்த வகையில இருக்கணும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா அதை வந்து நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்னா பார்க்கலாம். குறு தொழிற்சாலையில் இயந்திரங்களின் முதலீடு 1 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மைக்ரோ என்டர்பிரைஸ்ல வந்து இயந்திரங்கள்ல மெஷினரியில நம்ம இன்வெஸ்ட் பண்றது 1 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. ஸோ அப்படி இருந்தா அது வந்து குறு அப்படின்ற லிஸ்ட்ல வரும். ஓகே, சிறு தொழிற்சாலைகள் வந்து 10 கோடியை தாண்டக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் சிறு தொழிற்சாலைகள் இயந்திர முதலீட்டு 10 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. ஸோ 1 to 10 கோடி ரூபாய் இருந்தா அது வந்து சிறு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நடுத்தர தொழிற்சாலையில இயந்திரங்களுடைய முதலீடு வந்து 50 கோடியை வந்து தாண்டக்கூடாது. எஸ், அதான் கொடுத்துருக்காங்க.
ஸோ மீடியம் என்டர்பிரைசஸ் வேர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மெஷினரி டஸ் நாட் எக்ஸீட் 50 crores. ஓகேவா? ஸோ 10 கோடியிலேருந்து 50 கோடி வரை இருந்தால் அதை வந்து நடுத்தர, ஸோ 50 கோடி வரை நம்ம வந்து மெஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அதை வந்து நடுத்தரன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, குறு தொழிற்சாலைகளில் இயந்திரங்களின் முதலீடு 2 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது, தவறானது. ஓகேவா? 1 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இது ஒன்று இல்லைனா இது கரெக்டாக இருக்கணும். இது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே 2, 3, 4 கொடுக்கல. அப்புறம் எப்படியா இந்த ஆப்ஷனை செட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ 4 கன்ஃபார்ம் தப்பு. ஸோ அப்புறம் 1 and 3, 1, 2, 3 இருக்கலாம். ஸோ 1, 2, 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 3மே கரெக்ட். ஸோ இதான் அந்த ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களே 3மே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 1 கோடி வரை இருந்துச்சுன்னா அது வந்து குறு தொழில். ஓகே, 1 to 10 கோடி வரை இருந்துச்சுன்னா அது வந்து சிறு தொழில். 10லேருந்து 50 கோடி வரை இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, மீடியம், நடுத்தரது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அப்போ வந்து அகைன் எம்எஸ்எம்இல இருந்து எம்எஸ்எம்இயோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Which of the following measures have been taken to attain the aim of new industrial policy? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 April 24 அதானே? ஸோ April 24, 1991. ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை, முக்கியம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1991 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்து பண்ணிருப்பாங்க. ஃபாரின் ட்ரேட் பாலிசி, அயல் நாட்டு வாணிப கொள்கை இதில் பேசியிருக்க மாட்டாங்க. பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட், பொதுத்துறை நிர்வாகத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 1994 வந்து நீங்க தரவா கரைச்சி குடிச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? அதில் என்னெல்லாம் இருக்குன்றத கிளியரா பார்த்துட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following statement about index of industrial protection, IIP கேட்டிருக்காங்க. ஓகேவா? index of industrial protection இதை பார்த்துடலாமா? ஸோ IIP is a key economic indicator of manufacturing activity in various sector of the economy. ஓகே, ஸோ IIP என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டியாகும். இண்டிகேட்டர் சொல்றாங்க. கரெக்ட், பல்வேறு துறைகளுடையது. ஓகே, IIP தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு CSOவால் தொடர்ந்து, ஓகே, ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், அவங்களால தான் இந்த புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், அவங்களால தான் இந்த புள்ளிகள் எல்லாமே வெளியிடப்படுது. IIP டேட்டா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா இஸ் ரெகுலர்லி பப்ளிஷ்டு பை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். எஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இந்த பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா ஐஐபிக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2011, 12 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ 3மே கரெக்ட். 3 ஆப்ஷனும் கொடுத்துருக்கா. எஸ், 3மே இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஐஐபிக்கான அடிப்படை ஆண்டு வந்து 2011, 12. ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து பேஸ் இயர் ஆட்டு இப்போ 2011, 12 தான் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட், இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஐஐபி பற்றி நீங்க படிக்கிறீங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட இண்டெக்ஸ் பற்றி நீங்க படிக்கிறீங்கன்னா அது வந்து என்ன குறிகாட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொருளாதார துறைகளில் உள்ள உற்பத்தி நடவடிக்கைகளுடைய ப்ரொடக்ஷனுடைய, ஓகே, இண்டஸ்ட்ரியல், அதே சொல்லிட்டாங்க இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதானே. அப்போ பொருளாதார துறைகளில் உற்பத்தி நடவடிக்கைகளை குறிகாட்டி. அதுக்கப்புறம் வந்து ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO தான் வெளியிடுறாங்க. நிறைய டேட்டா வந்து CSO தான் வெளியிடுறாங்க. கன்சூமர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இதெல்லாமே CSO தான் வெளியிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் வந்து 2011, 12. எஸ் கரெக்ட், 3மே கரெக்ட். இந்த 3 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2021 படி இப்போ 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஐஐபி வந்து. ஓகே, 6.1லேருந்து 7.1க்கு வந்துருக்குது. ஸோ அது நமக்கு பெரிய தேவையில்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இது வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்டாங்கன்னா அதே தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, மினிஸ்ட்ரி வந்து கேட்டிருந்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, கூடவே வந்து இதுல வந்து CPI, WPI என்னன்னா பார்த்துருங்க. ஓகே, CPI அப்படின்றது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா மார்க்கெட்ல மக்கள் வாங்குற அந்த பொருட்கள், அந்த விலை மீதான குறியீடு. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் என்னெல்லாம் வாங்க சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் வச்சிருப்பாங்க. அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஒரு குறியீடு வைப்பாங்க இல்லையா? ஸோ இவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்ஃபிளேஷன்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ இது அதே மாதிரி வந்து ஹோல்சேல்ன்றது இது கன்சியூமர், இது ஹோல்சேல்ன்றது விற்கிற இடத்துல இருந்து வருது. ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வர்றது வந்து
ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், ஓகே, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பிபிஐ, ப்ரொடக்ஷன் பிரைஸ் இண்டெக்ஸ். அதே மாதிரி வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைல்கிட்ட போவோம் இல்லையா, கம்பெனில இருந்து ஹோல்சேல்கிட்ட வர்றது வந்து ப்ரொடக்ஷன் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்புறம் வந்து டபிள்யூபிஐன்றது நமக்கு என்னது, ஸோ ஐஐபியும் பிபிஐயும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ டபிள்யூபி வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேலில் அவங்க ரீட்டைலருக்கு எவ்வளவு விற்கிறாங்க அப்படின்றது. ஸோ ரீட்டைலர்கிட்ட இருந்து கன்சியூமருக்கு வருது இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு வந்து சிபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஐஐபி வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா 1950 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ சில பாயிண்ட்ஸ் இதை பற்றி. ஓகே, ஸோ இது இவ்வளோ நம்ம தெரிஞ்சுதான் போதும். ஓகேவா. ஸோ அப்புறம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ தான் இதோடைய இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்கு கீழே வரும். ஐஐபி கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். ஓகே, இது வேற கலரில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்காக. ஸோ என்னென்ன ஐஐபி கீழே வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்: கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த 8. ஓகேவா. ஸோ இதான் இது கீழே வருது. ஸோ இந்த மாதிரியான விவரங்களை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க பேசிக்காக அதை வந்து அப்படின்னா என்ன, யார் அந்த பாயிண்டை வெளியிடுறாங்க, பேசியர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம் இந்த இது கூட கேட்கலாம், மினிஸ்ட்ரி கூட கேட்கலாம். கேட்டிருந்தாங்கன்னா இதை நான் வச்சுக்கோங்க. ஸோ கூடவே சிபிஐ, டபிள்யூபிஐ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பேசிக் கட். ஸோ அவ்வளோதான். அக்கார்டிங் டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006, த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைஸ். ஓகே, 2006 வரை என்ன சொல்லிருந்தாங்கன்னா சிறு நிறுவனம் ஸ்மால் நிறுவனத்துடைய எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும்னா 25 லட்சத்துல 5 கோடி வரை இருந்தா அது வந்து சிறு நிறுவனமாட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஓகேவா. அதோடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கணும், 25 லட்சத்துல 5 கோடி வரை இருக்கணும். ஓகேவா. ஸோ ஒரு ஈஸியானது. ஸோ அது கீழே இருந்துச்சுன்னா அது வந்து குறு, 5 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து நடுத்தரம். ஓகேவா. ஸோ இதான் 2006 சட்டத்தின் கூற்றுப்படி, சட்டம் 2006 கூற்றுப்படி தான் நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் சிட்டி இஸ் கால்ட் எலக்ட்ரானிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா? ஓகே, இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் கேபிட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஐடி குமிஞ்சி அங்கே இருக்குது. ஸோ எல்லா மொத்த பாதி தமிழ்நாடும் பெங்களூர்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ பெங்களூரு இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மின்னியல் தலைநகரம், தமிழ் சொல்ல போனா மின்னியல் தலைநகரம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஸோ சில ப்ரொடக்ஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எப்போன்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் சிகார் ஒர்க்கர்ஸ், பிடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்களுடைய ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1966 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. 1966 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் லேபர், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஈக்குவல் ரெனமரேஷன், ஓகே, சம ஊதியம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது 1976 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து 2வது. ஸோ மைக்ரண்ட் ஒர்க்மேன் எம்ப்ளாய்மெண்ட் ரெகுலேஷன், புலம்பெயர் தொழிலாளர்களுடைய இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1979 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஸோ நான் இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா 4321 போட்டிருப்பேன். ஓகேவா. ஸோ 1 2 3 4 இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணோம்னா நம்ம 4321 போடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இயர் மட்டும் தான் கேட்குறாங்க, பெருசா எதுவுமே கேட்கறது இல்லை. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, பிடிஎன் சிகார் ஒர்க்கர்ஸோடைய ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து எப்போன்னா 1966. அதுக்கப்புறம் ஸோ அந்த வரிசையிலே இருக்கு பாருங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் லேபருக்கு 70 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 76 வந்து சம ஊதியம் ஈக்குவல் ரெனமரேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 79 புலம்பெயர் இந்தவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுல பார்க்கும்போதே புலம்பெயர்ந்திருக்காங்கன்னா லேட்டஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது நீங்க லாஸ்ட் அவ்வளோ சூஸ் பண்ணிட்டீங்கனாலே மீதி ஆன்சரை போட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. அடிப்படை பெட்ரோ கெமிக்கல் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகள் வளர்ச்சிக்காக டேஸ் குழு உருவாக்கப்பட்டது. ஓகே. ஸோ என்னன்னா டேஸ் கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் ஃபார் த growth ஆஃப் பேசிக் பெட்ரோகெமிக்கல்ஸ் அண்ட் தேர் எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி கபூர் கமிட்டி தான், டிவி கபூர் கமிட்டி. ஸோ என்டிபிசி இருக்கு இல்லையா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அதோடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர்
ஓகே. ஸோ கவர்மெண்ட் செக்டாரோட கேரக்டர் அவருடைய இதை வந்து தொடங்கி வந்துட்டு இருந்தவர். ஸோ அவர் தான். ஸோ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் தெர்மல் தெர்மல் பவர் கார்பரேஷன்ல இருந்தவர். ஸோ இவருடைய கமிட்டி தான் எதுக்காக போட்டாங்கன்னா பெட்ரோகெமிக்கல் மற்றும் இறுதி தயாரிப்புகளுடைய வளர்ச்சிக்காக அவருடைய growthக்காக வந்து பண்ணப்பட்டது. ஓகே. ஸோ கபூர் கமிட்டி. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து இதுல அப்படியே நம்ம பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். ஓகேவா. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸும் ஜஸ்ட் ஓவராலா என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. எதையுமே மிஸ் பண்ணாங்க 1991 தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு என்னென்னலாம் ஆகுது 1948 போட்டிருப்பாங்க, அப்புறம் 1956 போட்டிருப்பாங்க, அப்புறம் 1977, அதுக்கப்புறம் 1980, 1990, 1991. ஓகேவா. ஸோ அப்புறம் 1991 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ எல்பிஜிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா. 48, 56, 77. சார் அதுக்கு முன்னாடி வந்து 73 கூட வரும்னு நினைக்கிறேன். 73 கூட வரும். எல்லாம் 1973 கூட வரும். நான் வச்சுக்கோங்க. ஸோ இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த 1991 வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஸ்டின் கேட்கப்படலாம். ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து டெட்ரைட் ஆஃப் ஏசியா இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேவா. இது வந்து யூனிட் 9ல் வந்து நிறைய கவர் பண்ணிருப்பேன். தமிழ்நாட்டு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ வேற எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ செகண்ட் வந்து சிறு குறு தொழில் விவசாயி தொழில் நிறுவனங்கள் வந்து எம்எஸ்எம்இல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படிதானே. எம்எஸ்எம்இ பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அப்படிதானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஆக்ட்ஸ் எல்லாமே, அப்புறம் சில இது எல்லாமே எம்எஸ்எம்இ கொஸ்டின். ஸோ ஐஐபி கேட்டிருக்காங்க. அப்படிங்க இது எல்லாமே 1991 வந்த கொஸ்டின் எம்எஸ்எம்இ கொஸ்டின். அப்புறம் சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸோடைய அந்த நிறுவனங்களுடைய பேர்கள். ஓகே. இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன்ஸ், சிட்கோ, டைசல் அது மாதிரி. ஓகே. சிப்காட் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பேஸ் தெரிஞ்சுக்கோங்க. சிறு குறு தொழில் அப்படின்னா என்னதெல்லாம் வரும், என்ன அடிப்படை எல்லாமே பேஸ்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரின்றது என்ன சொல்றது, டிஎன் சிட்கோவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சிப்காட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து டைசல் இதாக இருக்கட்டும், டைசல் பயோ பார்க்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸெட்ரா. ஓகேவா. இந்த மாதிரியான எல்லாமே. ஓகேவா. ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயும் நிறைய இதுக்கு வந்து என்னது சம்பாரா, அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்றது. ஸோ பழைய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பேசிக்கா விஷயங்கள் தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா போதுமானது. ஓகேவா. ஸ்கீம்ஸ் இப்போ சிப்காட் எப்போ கொண்டு வந்தாங்க, சிட்கோ எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ மாத்தினாங்க, டிஐஐசினா என்ன. ஓகே. அதுக்கப்புறம் வந்து லைசன்சிங் இது நமக்கு அதுலேயே வந்துடும், இண்டஸ்ட்ரி பாலிசிஸ்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, எம்எஸ்எம்இயோட இது கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸ்டீல் பிளான்ட்ஸ். அப்போ இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம வந்து சிலது படிச்சுக்கிறோம். ஓகேவா. அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து நான் ஏப்ரல் சொன்னேன், ஜூலை 24, 1991. ஓகேவா. அப்புறம் ஆஸ்பேர் ஸ்கீமு, முத்ரா ஸ்கீமு. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ். வேற என்ன இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. லைக் எந்த மாதிரினா ஸ்டீல், சிமெண்ட். ஓகேவா. பேசிக்ஸ் மட்டும். ஓகேவா. எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நம்ம வாட் எங்க இந்தியா வந்து எந்த லெவலில் இருக்குது, தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மெயினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா. ஸோ இந்த பேசிஸில் இதை அனலைஸ் பண்ணிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்கள் புக் எடுத்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இனிமேல் நீங்கள் தைரியமாக இந்த போர்ஷனை வந்து கவர் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் ஆகும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஃபேக்சுவல் ரிலேட்டாக இருக்குது. அப்படி தானே. ஸோ இதில் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.